சொல்லலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை அளிக்கவும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்துள்ளதான வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவர் ஒரு தரிசனத்தோடு சொல்லுகிறார். நான் பார்க்கிற இந்த வசனத்திலே நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற அவர் பெத்சாயிதா என்று அழைக்கக்கூடிய இந்த பெத்பேயுக்கு வந்த பொழுது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் இந்த கிராமத்திலே போங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்திலே கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். இது எத்தனை பேருக்கு சொன்னாங்கன்னா 2 சீஷர்கள் சொன்னாங்க. ஆண்டவர் 2 சீஷர்களை அனுப்புகிறார். 2 சீஷருடைய வேலை அங்கு கட்டியிருக்கிற கழுதையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான காரியம். அவங்களை யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா ஏதாவது சொன்னாங்கன்னா இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஊழியத்துல மிகச் சிறந்த ஊழியம் 2 பேரா போய் ஊழியம் செய்கிற ஊழியம் தான். செய்யக்கூடிய இந்த ஊழியத்துல கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள் அது கழுதையாக இருந்தாலும் சரி, கழுதை குட்டியாக இருந்தாலும் சரி, அவைகளை விடுவித்து ஆண்டவருடைய சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். 2 சீஷர்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். கட்டப்பட்ட கழுதைகள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த 2 கழுதைகளும் கட்டுகள் உள்ள கழுதைகள். அநேக குடும்பங்களிலே இது போன்று கட்டுகளோடு காணப்படுகிற அநேக குடும்பங்கள் கழுதையும் இருக்கும், கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு புரியும்படியா சொன்னா பெரியவங்களும் கட்டப்பட்டிருப்பாங்க, குட்டிகளும் பிள்ளைகளும் கட்டப்பட்டிருப்பாங்க. இவர்களை அவிழ்த்துக் கொண்டு ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இந்த கழுதைகளை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா 3 விதமான கழுதைகளை நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஒன்று காட்டுக்கழுதை. யோபு புத்தகத்திலே 39ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யோபு 39:5 நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், காட்டுக்கழுதையை தன்னிச்சையாக தெரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதை கட்டுகளை அவிழ்த்தவர் யார் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன செய்யுமா, அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் ஓர் நிலத்தை வாசஸ்தலமாக கொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த காட்டுக்கழுதைகள் அது தன்னிச்சையாக விடப்பட்ட காட்டுக்கழுதைகள் என்று சொல்லப்படுது. இந்த கழுதைகள்ல காட்டுக்கழுதை என்பது அதை கட்டி வைக்கவே முடியாது. அது வாட்டில் ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும், விட்டா வனாந்தரத்தில் போய் நிற்கும். அப்படிப்பட்ட காட்டுக்கழுதைகள். இந்த காட்டுக்கழுதைகள் குறித்து இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது. 24:5 யோபு 24:5 நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், இதோ அவர்கள் காட்டு கழுதைகளை போல இறைதேட அதிகாரத்தை தங்கள் வேலைக்கு
புறப்படுகிறார்கள். வனாந்தர வழிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் காட்டு கழுதைகளை போல இறை தேட அதிகார தங்கள் வேலைக்கு சண்டே விட்டு போட்டுட்டு ஆண்டவரை ஆராதனை நாளை விட்டு போட்டுட்டு இறதேட தங்கள் வேலையை தேடி ஓடுகிற கூட்டத்தை காட்டு கழுதைக்கு ஒப்பிட்டு யோபின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. எப்ப பார்த்தாலும் வேலை, எந்த நாளும் வேலை. ஆனா அவனுடைய பிழைப்பு என்ன வராந்தரம் தான். எப்படி இருக்காது? ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்காது. நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ ஓடுகிற கழுதை, உழைத்துக் கொண்டே உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிற கழுதையாக இருந்தால், நீ காட்டு கழுதை போல திரிந்து கொண்டே இருக்கிற கழுதையாக தான் இருக்கும். வனாந்தரம் தான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கும். ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கவே இருக்காது என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த காட்டு கழுதையை குறித்து அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மத வெறி பிடித்த என்று சொல்லப்படுகிறது. 2:24 நான் வாசிக்கும் பொழுது, வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்படுவதுமான காட்டுக்கழுதை நீ என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இந்த காட்டுக்கழுதை நான் ஏற்கனவே சொன்னேன், இது வனாந்தரத்திலே பழகிறதெல்லாம். இது என்ன செய்யுமா? இச்சையின் மதவெறியிலே என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய இச்சையின் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது கழுதை. இந்த கழுதை ஆண்டவர் தேடல், இந்த உலகத்தை இன்பங்களை அனுபவிக்க ஓடுகிறதான காட்டுகிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஓடுகிற காட்டுகிறது. கழுதைகள் 3 விதத்தில் ஒரு கழுதை இந்த காட்டு கழுதை என்பதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கும் காட்டு கழுதை குறித்து இப்படியா சொல்லப்படுகிறது. காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலு சர்ப்பங்களை போல் காற்றை உட்கொள்கிறது. புல் இல்லாததனால் அவருடைய கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்னதான் வேலை தேடி 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 போனாலும் அவங்களுக்கு என்னதில்லை, பச்சையான வாழ்க்கை கிடையாது, பச்சை புல் கிடைக்காது, அவங்க கண்கள் பூத்து போகும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் 3வது கழுதை வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். 2வது கழுதையை நாம் பார்க்கும் பொழுது, 2வது கழுதை அது கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதை குறித்து சங்கீதம் 32:9 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 32:9 நம்ம வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், வாரினாலும் கட்டிப்பாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த கோவேறு கழுதை அது கடிவாளம் போட்டு கட்டப்பட்டதுதான் அத ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த கோவேறு கழுதை ஒரு புத்தி இல்லாத கோவேறு கழுதை. அது நம்மளத்துல என்ன செய்யாது, கிட்டி சேரவே சேராது. அதுக்கு 2 முகங்கள் உண்டு. இந்த கோவேறு கழுதை நீங்க ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா குதிரை முகம் மாறி போகும், இன்னொரு பக்கத்துல கழுதை. 2 விதமாக தோன்றுகிறதா கழுதை. விசுவாசிகளை சிலர் அப்படி இருப்பாங்க. சர்ச்சைக்கு வரும் பொழுது என்ன அப்படியே குதிரை மாதிரி அப்படி பாய்ச்சலோட அபிஷேகத்தோட காணப்படுவாங்க.
வெளியில போன உடனே அது வேற விதமா இருக்கும். உலகத்தின் காரியத்துல, உலக வாழ்க்கையில அது குட்டிச்சோரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த ரெண்டு விதமான தன்மையுடைய கலந்து தான் கோவேறு கழுதை. புத்தி இல்லாத கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அந்த நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ரெண்டு வேடங்கள் இருக்கக்கூடாது, இருமனம் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த மட்டும் இருமனதோடு குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வாழ்வில் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று யாக்கோபு பக்தன் சொல்கிறார். யாக்கோபு நிருபத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 1:8 என்று நினைக்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வாழ்வில் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த நிலையற்ற வாழ்க்கை உள்ளதுதான் இந்த கோவேறு கழுதையுடைய வாழ்க்கை. மூன்றாவது ஒரு கழுதை, இது சுமக்கும் கழுதை. அல்லேலூயா. சிறுபிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. கழுதை நான் ஐயா, கழுதை குட்டி நான் ஐயா, இயேசுவை சுமந்து சொல்லும் கழுதை குட்டி நான் ஐயா அப்படின்னு அந்த பாடல சிறு பிள்ளைகள சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்பவும் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் என்று நினைக்கிறேன். அப்ப அந்த கழுதை என்பது இயேசுவை சுமக்கும் கழுதையாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் முகம் பார்த்தா என்னடா நம்மளை பார்த்து கழுதைன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இயேசுவை சுமக்கும் கழுதை அப்படின்னா அது ஒரு பெரிய பெருமை. அல்லேலூயா. உண்மையிலே நாங்கெல்லாம் இயேசுவை சுமக்கும் கழுதை தான். உலக பாரங்களை தூர தள்ளிவிட்டு இயேசுவை உள்ளத்திலே சுமந்து கொண்டு அவருடைய சத்தியத்தை சுமந்து கொண்டு அந்த சத்தியத்தை போதிக்கும் கழுதை என்று என்னை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இயேசு அல்லாத ஒரு கழுதை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற கழுதை. இயேசுவை நம்பாத கழுதைகள், நம்பி ஜீவிக்காத கழுதைகள், இயேசுவிடத்தை ஒப்பு கொடுக்காத கழுதைகள் காட்டு கழுதைகள் என்று நாம் பார்க்கிறோம். இருவேடமிட்டு அலைகிற கழுதைகள் கோவேறு கழுதைகள், அது புத்தி இல்லாத கழுதைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சுமக்கும் கழுதை இருந்த அது பொதி சுமக்கும், தன்னுடைய ஆண்டவருக்கு ஒரு உண்மையாக இருக்கும். ஏசாயா 1:3 நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் ஏசாயா 1:3 நான் வாசிக்கும் பொழுது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் என்று சொல்லப்படுகிறது. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறதான் அந்த வார்த்தை. மாடு தன் எஜமான யார்? மாடு அந்த மாட்டை வளர்க்கிற எஜமான அது நல்லா தெரிஞ்சது. வேற யார் போனாலும் அப்படியே மண்டை ஒரு ஆட்டுறதுல அந்த கொம்பு என்ன செய்யும்? சில நேரத்துல லேசா படும், இல்லைன்னா ஓங்கி அடிபட்டு கை கால் மண்டெல்லாம் உடையும். இது மற்றவர்கள். ஆனா எஜமான் வளர்த்த எஜமானுக்கு அது எப்பேற்பட்ட கோபத்தில் இருந்தாலும் அவன் போயிருந்த உடனே ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே அடங்கி படும். மாடுடைய குணம், கழுதையுடைய குணம் எப்படி அப்படின்னா அது தன் ஆண்டவனின் முன்னணியை அறிந்தது. முன்னணை என்று சொல்லப்படும் பொழுது நமக்கு வேதத்திலே ஒரு இடம் ஒன்று உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த குழந்தையை மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே கிடத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மை கூடமதாய் பிறந்த ஆண்டவர் இயேசு
அந்த தாழ்மையின் மூலமாக ஆண்டவர் முன்னணியிலே கடத்தப்பட்டார்னு சொன்னா, மாடு மேய்கிறதற்கு அதுக்கு இப்படி சுவருக்கு கொஞ்சம் இந்த பக்கத்துல ஒரு தடுப்பு கொடுத்து உள்ள வைக்கலோ மற்ற மாட்டு தீவனங்கள் போடுவதற்காக ஒரு இடம் இருக்கும். அதான் முன்னணி. அந்த காலத்துல அந்த இடத்துல போடப்பட்ட அந்த வைக்கோல் போர் வைக்கல் மாடுகள் தின்னும். அந்த வைக்கல தான் ஆண்டவர் இயேசுவை கடத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புல் வைக்கல். அதே போல கழுதையும் தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும், தனக்கு உணவு கொடுக்கிற அந்த இடத்தை அறியும். அது வேற எங்கேயுமே காட்டு கழுத மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோவில் கழுத மாதிரி உலகத்துக்கு வேஷத்தை போட்டுக்கிட்டு ரெண்டு விதமா அங்கங்க ஓடிக்கிட்டு தெரியாது, புத்தி இல்லாதபடி நடக்காது. இந்த கழுதை தன்னுடைய எஜமான் போடும் ஆகாரத்தை உட்கொள்வதற்கு அந்த முன்னணியிலே அது என்ன செய்யும்? காத்திருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப எந்த கழுதையா நம்ம இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம், நம்ம எந்த கழுதையா இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அந்த கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதையும் கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்றேன், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க யாராவது சொன்னா இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒரு குடும்பத்துல வெறும் குட்டிகளை மட்டும் விரும்புகிற ஆண்டவர் அல்ல, குட்டியோடு சேர்த்து குடும்பத்தின் மொத்த கழுதைகளை ஆண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த காலத்துல எங்க கிளாஸ்ல தமிழ் வாத்தியார் ஒரு தடவை ஒரு பொண்ணை பார்த்து கோவத்துல கழுதை திட்டாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு பேரு இந்திரான்னு பேரு. திட்டின உடனே அவ அப்படியே நின்றுகிட்டு இருந்தவ அப்படியே அழுது உட்கார்ந்தா. தமிழ் வாத்தியார் சொன்னாரு, என்னம்மா கழுதை திட்டினதுனால நீ இவ்வளவு கோவப்பட்டிய? கழு என்றால் அழகு, தை என்றால் பெண். கழுதை என்று சொன்னா நீ அழகான பெண்ணு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சொல்லிட்டாரு. கிளாஸ் உள்ள எல்லாரும் சிரிச்சோம். அவ்வளவு அழுதுட்டா சிரிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதைக்கு இப்படி வேறொரு பொருளும் உண்டு அப்படிங்கிறது அந்த நாள நான் படிக்கும்போது தெரிந்து கொண்ட காரியம். இந்த கழுதை ஒரு தடவை நீங்க ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 22ஆவது வருஷம் இது ஸ்தோத்திரம் ஆதியாகமம் இல்ல என்னாகமம் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க நாம் பார்க்கிறோம், யாரை சுமந்து கொண்டு செல்கிறது? பிழையாமை சுமந்து செல்லுகிற கழுதை. இந்த கழுதை என்று சொல்லும் பொழுது மூன்றாவது கழுதை, நான் ஏற்கனவே சொன்னேன், எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்கும். எஜமானன் கொடுக்கிற ஆகாரத்தை அது என்ன செய்யும்? அறிந்து அது வாழும். இங்க நம்ம பார்க்கிறோம், எஜமானனை எந்த விசுவாசத்தோடு அது காக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த 22ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், 21ஆவது அதிகாரத்தில் பார்க்கிறோம், காலையை எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான் என்று நாம பார்க்கிறோம். ஏன் போனான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக மோவாபியரோடு கூட அவன் போகிறான். அவரு தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவர் சொல்லும் காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனா ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாம ஆண்டவருடைய கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படி அவன் கழுதை மேல் சேணம் கட்டி போறான். அவனை சுமந்து கொண்டு செல்கிற அந்த கழுதை அவனை சுமந்துட்டு போகும்போது அது கண்களுக்கு முன்பாக தெரிகிறது என்ன அப்படின்னா, எதிரே பட்டயத்தோடு நிற்கிற ஒரு தேவதூதனை பார்க்கிறது.
அப்ப அதுக்கு விலகி செல்லும்படியா அது முயற்சி பண்ணுகிறது. 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனுடைய கூட இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேரும் வேலைக்காரர்கள் இருக்காங்க. கழுத பிழையாம சுமந்துட்டு போகுது. பிழையாம எதற்காக போகிறான்? ஆண்டவருடைய ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை சபிப்பதற்காக செல்கிறான். இந்த ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம். தன்னுடைய தூதனானவரை அனுப்பி பட்டயத்தோடு அங்கு நிற்க வைக்கிறார். இப்ப இதை பார்த்து 23ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு, எதுக்காக விலகி போய் சொல்லுவோம்? அந்த கழுது கூட 2 வேலைக்காரங்க இருக்காங்க. இந்த வேலைக்காரங்களுக்கு கூட எதிரே நிற்கிற கர்த்தருடைய தூதனானவரை பார்க்க முடியல. ஆனா அந்த கழுதையினுடைய கண்கள் அந்த தூதனானவரை பார்க்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு பாக்கியமுள்ள கழுதை கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறது. ஆனா உருவின பட்டயத்தோடு இருப்பதை பார்க்க உடனே அது தெரிஞ்சு போச்சு, நம்மள நமக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவன் சரியில்லை, அவனை போட்டு தருவதற்கு தான் யார் இருக்கிறார்? இந்த கர்த்தருடைய தூதனானவர் நின்று இருக்கிறாரு. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முதல்ல வயல்வெளியில 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்தில் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டத்தின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சோர்வுறமாய் ஒதுங்கி பிழையாமுடைய காலை சோர்வுடைய நெருங்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். ஒவ்வொரு நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தெரியல. அவனுக்கு அவன் சாவு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது அவன் பார்க்கல. ஆனால் கழுதைக்கு தெரிந்தது. அந்த கழுதை அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சோறு வாரமா போயாவது இவனை அப்படியே இந்த இடுக்கிறையாக போய் அந்த தூதனானவரை தாண்டிடும் அப்படின்னு போகுது. ஆனா இவன் என்னதான் இந்த கால் சோரோரமா போகும்போது கால் வந்து சோர்ல நிற்கும். அந்த வழியில கழுதை போட்டு அடிக்கும். உங்களை எத்தனை பேர் மாட்டு வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லா வாய்ப்பு இருக்கும்போது என்னுடைய நண்பன் அவன் மாட்டு வண்டியை ஓடிட்டு என்ன ஓட சொன்னோம், பின்னால உட்காந்துருக்கோம். அந்த மாட்டு வண்டியை அடிச்சு அப்படி வேகமா வண்டியை ஓட்டணும்னு நான் நினைச்சு ஓட்டுவேன். அது என்ன செய்யணும்னா, இடது பக்கம் வலது பக்கம் அந்த மாடுகள் சில இது என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த காலை 2 பக்கம் குத்தி போட்டுருக்கோம். அது ஒரு மாடு அப்படியே ஓடும்போதே இப்படி வரும். அவ்வளவுதான், காலத்தை கட்டி கூட வச்சு நம்மள நெருக்கும். வலி தாங்க முடியாது. இதை தள்ளுனா அடுத்த மாடு அது இந்த காலம் நெருங்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகுதான் காலை 2 தூக்கி மேல வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சேன். எதுக்காக சொல்லணும்னா, இது நமக்கு தெரிந்த காரியம். ஆனா தூதனானவர் நிற்கிறது யாருக்கு தெரியல? பிழையாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு தெரியல. அவருடைய பார்வை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது போய் சபித்து விடணும், மோவாபியரோடு கூட போகணும், அவர்கள் தரும் பணம் பொருள் எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு வந்துவிட வேணும் அப்படின்னு அவன் எண்ணம் அப்படி காணப்பட்டதுனால, தனக்கு முன்னால நிற்கிற உருவிய வாழ்வோடு பட்டயத்தோடு நிற்கிற தூதனானவர், இந்த வேதத்தை எங்கெல்லாம் தூதனானவர் என்று சொல்லப்படுகிறதோ அது எல்லாம் இயேசுவுக்கு சமானம். இயேசுடைய நிலவாக்கம் அவரை பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்ப அதை காலை நெருங்கிற உடனே அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை எப்படி இல்லாம முயற்சி செய்து தனக்கு மேல இருக்கிற அந்த எஜமான காப்பாற்றணும் விசுவாசத்துல போகுது. ஆனா அவனுக்கு அது புரியல. அவன் போட்டு அடின்னு அடிக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யறாரு?
நீ உன் எஜமான நீ தப்பி வச்சிருவியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இடுக்கமான ஒரு இடத்துல அதுக்கு மேல அதுக்கு போக முடியலன்னு உடனே இந்த கழுதை பாருங்க அப்பவும் தன் எஜமான மேலோட விசுவாசத்துல அவனை காப்பாற்றணும்னு சொல்லி படுத்துக்கிட்டு அந்த வசனத்துல நீங்க வாசி பாருங்க 27ஆம் வசனம். கழுதை தன்னுடைய தூதனை கண்டு பிலேயாம் இங்கே படுத்து கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை கடியினால் அடித்தான். அல்லேலூயா. ஓ கழுதைன்னா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லப்படுது. சில கழுதைகள் என்ன செய்யும்? சில சேட்டைகள் பண்ணத்தான் செய்யும். குட்டி கழுதைகள் சில சேட்டைகள் பண்ணும். ஆனா அடித்தால் ஆண்டவர் அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லல. இப்பதான் ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறக்க ஆரம்பிக்கிறார். சில குட்டி கழுதைகள்லாம் நீங்க அடிச்சீங்கன்னா அது டக்குன்னு சில நேரம் அப்படி திரும்பிட்டு எழுதியும் வாயை திறந்து பேசும் பாருங்க. எழுத்து பேசும். பெத்தவங்களா இருந்தாலும் எழுத்து பேசும். ஏன் எழுத்து பேசுது அப்படின்னா உண்மையிலே அது சில வேலைகள் தப்பு பண்ணியிருக்காரு. ஆனா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியே அடிப்பாங்க. கழுதை உட்படாத கழுதை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அடித்த அது எடுத்து பேச ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த கழுதை குட்டி தப்பு பண்ணல அப்படின்னு. இப்ப இந்த கழுதை படுத்த உடனே அவன் அடிக்கான். அடிச்ச உடனே கத்த கழுதையின் வாயை திறந்தான். அல்லேலூயா. இந்த கழுதை மூன்றாவது கழுதை. அந்த கழுதை நம்மோடு கூட பேசுகிற கழுதை. அல்லேலூயா. பேசுகிற கழுதை கர்த்தரோடும் பேசும், நம்மோடு பேசும். அந்த பேசுகிற கழுதை இப்பொழுது தன்னுடைய எஜமானோடு வாயை திறந்து பேசுகிறது. நீர் இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? 3 தரம் நான் உம்மை காப்பாற்றுறதுக்கு எப்படி இல்லாம நான் முயற்சி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் சொல்றான், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் காலில் ஒரு பட்டை, என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தா உன்னை நினைச்சிருப்பேன், தொண்டா வெட்டி உன்னை போட்டிருப்பேன் அப்படின்னு கழுதையை பார்த்து அவன் சொன்ன உடனே, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாயிரம் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அல்லேலூயா. கழுதை பிலேயாமை பார்த்து பேசிட்டு, நீர் என் மேல ஏதாவது 2 நாள் வரையில குற்றம் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு. அல்லேலூயா. யோபுவே பல நெருக்கங்கள் வந்த பொழுது சில வேளைகளிலே அவன் ஆண்டவரை பார்த்து பேசிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் யோபு புஸ்தகத்திலே அந்த கழுதையை குறித்து சொல்லி, இந்த கழுதைகள்லாம் நீ தெரியுமா, உனக்கு பார்த்திருக்கிறியா, காட்டு கழுதையை உன்னால கட்டி போட முடியுமான்னு கேட்கிற. அதுல நீங்க அந்த 39, 40, 2 அதிகாரங்களே வாசி பார்த்தீங்கன்னா பலவிதமான மிருகங்களை குறித்து யோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட மிருகங்களை எல்லாம் நான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன், எந்த விதமான மிருகங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் நீ பார்த்திருக்கிறாயா, அவைகளை உன்னால் அடக்க முடியுமா, அவைகளோடு உன்னால் ஓட முடியுமா என்றெல்லாம் ஆண்டவர் கேட்பார். ஏனென்றால் அவ்வளவு அதிகாரங்கள், பலங்கள், வல்லமைகள் அதற்கு கொடுக்கப்பட்டது. யோபுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார். விளக்கிட்டுதான் அவன் உணர்ந்த செய்து இந்த யோபு பக்தன் 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்கிறார், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று உணர்வோடு பதில் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப இவனுக்கு கண்ணு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, கழுதமா ஏதோ ஒண்ணு இவனுக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்குன்னு இவன் எவ்வளவோ கோபப்பட்டு பார்த்தான். கடைசி அந்த கழுதை பேச ஆரம்பிச்ச உடனே இப்போ 31ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா.
வழியில நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கிறாரு, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்ப எதிரியாக புறப்பட்டு வந்த தெய்வத்துக்கு கூட அவன் கையில விடக்கூடாது என்று விசுவாசம் உள்ள கழுதை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் கட்டவிழ்த்து தேவ சமுதிரம் கொண்டு வந்து இருப்பது இன்னும் எத்தனையோ நம்மை போன்ற கட்டுகளிலே காணப்படுகிறதான குடும்பங்கள், ஆத்மாக்கள், பிள்ளைகள் எல்லாம் நாம் கட்டவிழ்த்து கொண்டு வர வேண்டும். நம்முடைய கண்களை திறந்து நமக்கு வெளிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஜீவிதத்திலும் நாம் பெற்ற பலனை, ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். கட்டியிருக்கும் கழுதையும் கழுதை குட்டியும் என்னிடத்தில் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே, ஆப்சோத்திரன், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதை மேலும் கட்டை குட்டியாகிய மரி மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேற முடியாது. சகரியா 9:9 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு நாம் பார்க்கிறோம் சகரியா 9:9 ஆப்சோத்திரம் அங்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இதுதான், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நீ மிகவும் கழிவு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எல்லாம் இயேசுவை சுமக்குகிற கழுதைகளாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் கூட இயேசுவை சுமக்கும் கழுதை குட்டிகளாக மாற வேண்டும். சிறு பிள்ளைகளிலேயே அந்த தேவ ஞானத்தை, தேவ அறிவை அவர்களுக்கு ஊட்டி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜீவியத்திலே இயேசுவை சுமக்கும், உள்ளத்திலே சுமக்க வேண்டும். இப்படி சுமக்கிற கழுதைகளாக நாம் இருந்தால் நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து பவனி வருவார். எப்படி வருவார்? ஆம், இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாக மரி மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார், பவனி வருகிறார். வாழ்க்கையை நம்முடைய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்து பவனி வரும். உன் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் பவனி வர வேண்டும். காட்டுக்கள்ள மாதிரி இருக்கக்கூடாது. காட்டுக்கள்ள மாதிரி, தறிகட்ட கள்ள மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, உருப்படவே மாட்டேன். கர்த்தரை தேடு, கர்த்தருக்கு முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், அவருடைய அன்பை பெற்றுக்கொள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள். அப்பொழுது அவைகள் இவைகள் எல்லாத்தையும் கூட கொடுக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் எல்லாமே ஆண்டவர் பிரசாக மாறி தருவார். உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா நீ வனாந்தரங்கள் நீங்க காட்டுகள் எழுதலாம், அங்க போய் காற்றை உட்கொண்டிருக்கிற காட்டுகள் எழுதலாம். அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ என்ன ஓடி உழைச்சாலும் கடையில நீ வனாந்தரத்தை ஓடி நின்று அப்படியே மூச்சு அடைஞ்சிட்டு இருக்க காற்றுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. நீ கர்த்தரை தேடி கர்த்தரோட வாழ்வு பாரு, கர்த்தர் உன்னோடு கூட வருவா, உன்னோடு கூட பவனி வருவா, உன் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆப்சோத்திரம் கழுதையும் குட்டியையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி பவனி வருகிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழுதையின் மேலே ஏறி வைத்தாரு, கொஞ்ச நேரம் கழுதை குட்டியின் மேலே ஏறி வைத்தாரு. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பவனி வரும் இயேசு உன் வாழ்க்கையில் வரணும், உன்னுடைய ஜீவித்தில் வரணும்.
அந்த இயேசுவை எப்பொழுதும் ஓயாமல் புகழ்ந்து பாடி ஓசன்னா என்று சொல்லி பாடுகிற உள்ள உனக்கு வேண்டும். அப்பொழுது அவர் வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவித்திலே அவர் உனக்குள்ளே அவனி வந்து மனமகிழ்ச்சி சந்தோஷத்தினாலே உன்னை நிரப்புவார். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய குட்டிகள் உன்னுடைய பிள்ளைகள் கூட ஆண்டவரை சுமக்கும் அந்த பணியிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தருவாராக. நம்முடைய வாழ்க்கை நான் ஏற்கனவே சொன்னேன், 3 விதமான கழுதைகள். ஒன்று காட்டு கழுதை, இன்னொன்று கோவேறு கழுதை. கோவேறு கழுதை புத்தி இல்லாத கழுதை, 2 வேஷம் போடுகிற கழுதை. உலகத்தின் வேஷமும் போடும், ஆவிக்குரிய வேஷமும் போடும். 3வது கழுதை சுமக்கும் கழுதை. அல்லேலூயா. எஜமானுக்கு விசுவாசம் உள்ள கழுதை. 3வது கழுதை ஆண்டவரை சுமக்கும் கழுதை, ஆண்டவரை உள்ளத்திலே சுமக்கும் கழுதை, ஆண்டவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கிற கழுதை. இயேசுவோடு இயேசுவை சுமந்து கொண்டு வாழ்கிற அந்த கழுதைக்கு மதிப்பு தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று பெரிய புகழோடு உற்சாகத்தோடு ஆர்ப்பரிப்போடு அந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு பவனி வருகிறது. எல்லாரும் வஸ்திரங்களை கழட்டி விரிப்பு விரிச்சு அதுக்கு வரவேற்பு கொடுக்காங்க. இந்த வரவேற்பு இயேசு உன்னோடு கூட இருக்கும் வரையில் தான், உனக்குள்ளே இருக்கும் வரையில் தான் அந்த ஆசீர்வாதம். இயேசுவை தள்ளிவிட்டு இயேசுவை விட்டு விட்டு உன் வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும்னு நினைச்சேன்னா உன் வாழ்க்கையில வேற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. பாலாசிரியர் லாரி என்று திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய வரங்களோடு வல்லமையாக ஊழியம் செய்த அந்த பாலாசிரியர் லாரி திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரையும் அவர் நடத்துகிற கூட்டத்தில் அநேக அற்புத அதிசயங்கள்லாம் நடந்தது. மறித்தவர்களும் உயிரோடு எழுப்புவார்கள். அவருடைய கால் கதவை தொட்டவங்க முடவை புள்ளி எழுந்து ஓடுகிறான். அந்த அளவுக்கு ஒரு வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்தினார். இவர் உள்ள ஒரு பெரிய ஒரு மேட்டிங் வந்தது. இந்த கொஞ்சம் கிறிஸ்தவ கூட்டது, இந்த கொஞ்சம் விசுவாசிகளுக்கு மத்தியில் நாம ஊழியம் செய்யணும். இவ்வளவு பெரிய கூட்டம் நம்ம வரவேற்கிற இதே கொஞ்சம் நாம இந்துவா மாறினா நமக்கு இன்னும் மக்கள் வெள்ளம் பயங்கரமா வரும். அநேக வருமானங்கள் வருமா உள்ளதுல ஒரு மாற்றம். ஒரு நாள் திடீர்னு நான் இந்து என்று சொல்ல ஆரம்பிச்சேன். அதுதான் இயேசுவை சுமந்து கொண்டு சென்ற கழுவுல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மறுநாள் அதே இடத்துக்கு இயேசு இல்லாம அந்த தெருவில் போயிட்டு இருந்ததான். ஒருத்த கூட துணியை வெடிக்கல, ஒருத்த கூட மரக்கிளை வெட்டி போடல, எல்லாரும் குச்சி எடுத்து அந்த கழுதையை அடிச்சு ஓட விரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு கதையா சொல்லுவாங்க. நடந்த கதை இதுதான். பாலாசிரியர் லாரியுடைய கூட்டம் வெறுமனே காணப்பட்டார். அவன் நினைச்சான் ஒவ்வொரு கிராமத்திலையும் கிறிஸ்தவ குடும்பத்தினருக்கும் 10 அல்லது 15, 50 அல்லது 100 அது மேல இருக்கவே இருக்காது. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரு சில இடங்களில் வாழ்வு. ஆனா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உள்ள இந்துக்களாக என்ன செய்வாங்க, என்ன போட்டி போடுவாங்க. இதுதான் கழுதை. என்ன கழுதை ஆயிடுச்சு? வெறும் கழுதை ஆயிடுச்சு, இயேசு இல்லாத கழுதை. இப்ப இது என்ன கத்துக்கிறதுனால இருந்திருக்காது, அற்புதம் நடக்காது. இயேசு இருக்கும் பொழுதுதான் அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப இயேசு இல்லாத கழுதை கட்டி பார்த்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்று நடக்கல. அதுவும் குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மலையுடைய மீட்டிங் போட்டு பார்த்தேன். ஒரு கிறிஸ்டினுடைய அவங்களது போராடா அப்படின்னா எல்லா சர்ச்சையும் சொல்லி அவங்க கூடது போராடுறாங்க. ஒரு கூட்டமும் வரல. அவன் நினைச்சு இந்துக்களும் வரல. இடத்துல பெருமனே விடப்பட்டார். மலையுடைய முன்னாரு நான் இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் 3 மதத்தை சொந்தம் சொல்லிட்டு ஒரு பீடத்தை கட்டிக்கிட்டு ஊர்ல இன்னைக்கு அவன் செல்வான். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஆசிரமம் சொல்லிக்கிட்டு மருத்துவ ஆசிரமம்னு நீங்க தென்காசியில இருந்து
ஆலவளத்துக்கு போற அது ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று தெரியும். அந்த பகுதியில் ஒரு அம்பு ஒரு ஏரை போட்டு ஒரு போர்டு கட்டிருப்பாங்க, மருத்துவ ஆசிரமம் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சின்ன ஒரு சமாதியை கட்டிக்கிட்டு அதுல எனது இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் 3 பேருடைய போட்டோ கட்டிக்கிட்டு அது கிடக்காங்க. எதுக்காக சொல்ல ஆரம்பிச்சுன்னா, உண்மை தெய்வம் இயேசு. அவர் உன் வாழ்க்கையில் வந்தா உன் வாழ்க்கை மலர், உன்னுடைய ஜீவிதம் மலர். அவர் இல்லாத வாழ்க்கை பெரும் வாழ்க்கை, வெற்று வாழ்க்கை, வீணான வாழ்க்கை. அப்படின்னா இயேசுவை சுமக்கும் கருவிகளாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற அந்த வார்த்தை நாம் ஏற்று நம்மை போல கட்டுகளில் இருக்கும் ஆத்மாக்களை கண்டு அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும் கருதிகளாக நாம் மாறுவோம். கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே கொண்டு வரும் ஒரு சுவிசேஷ வேலைகளை நாம் செய்வோம். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட வருவார், பவனி வருவார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நாம் ஓசனா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் அனுசிவோம், ஆண்டவரை வாழ்த்துவோம், நாமும் ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். கண்களை மூடி நாம் சொல்லுவோம்.